யூத் கேம்ப் ப்ரோக்ராம்ல உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தை நடத்துகிறார். பாருங்க, இந்த குட் ஃப்ரைடே நாட்கள் கடந்து வருகிறது. இது நிமித்தமாக அநேக சபைகளில இந்த சிலுவை தியானங்களை குறித்து அநேகர் பேசிக் கொண்டிருப்பாங்க. நம்முடைய சபையிலும் இந்த காரியத்தை குறித்து அநேக காரியங்கள் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். இந்த நாட்கள் தியானமாக தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவரே வாலிபர்களுக்காக நான் பேசணும், நான் என்ன பேசணும்னு நினைக்கும் போது தேவன் சிலுவையில அறையப்பட்ட பொழுது அவர் அந்த நேரங்களில பேசின 7 வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தைகளா இருந்தது. அதுல முக்கியமா 3ஆம் வார்த்தையை குறித்து ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் ஷேர் பண்றேன். பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் நான் 26, 27 வசனங்களை வாசிக்கிறேன். அப்போது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்த நேரம் முதல் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். ஆமென். பாருங்க, ரொம்ப அருமையான வேத வசனம். பாருங்க, அந்த இடத்துல தாயை பார்க்கிறார். முக்கியமான விஷயம், போகும் பொழுது எப்படியாகிலும் தாயை ஒரு இடத்துல பொறுப்பாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அவர் சிந்திக்கிறார். பாருங்க, இந்த மரண அவஸ்தையில இயேசு கிறிஸ்து விதமாய் சிந்திப்பது ஆச்சரியமா இருக்கிறது. என் தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. அவர் எல்லாவற்றையும் மாதிரியா நமக்கு வைத்து போகிறார். நம்ம இந்த பூமியில வாழும்போது ஒரு பொறுப்புள்ள பிள்ளைகளால் வாழ வேண்டும் என்பது தேவ சித்தமா இருக்கிறது. அருமையான வாலிபர்களே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, இந்த உலகத்துல தாய் தகப்பன் மூலமா தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் சரியா செய்ய வேண்டும். அந்த இடத்துல கடைசி தருணத்துல யோவானை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் யாருன்னா 12 சீஷர்கள், அவரும் ஒருவர். அப்ப அந்த இடத்துல அந்த சீஷனை பார்த்து இவங்க தான் உன் தாய்ன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆறுதலையும் ஒரு தேர்தலையும் காண்பிக்கிறார், ஒரு உறவை புதுசாய் காண்பிக்கிறார். இந்த இடத்துல அம்மாவை பார்த்து சொல்றார், இவன் தான் உன் மகன் என்று அருமையான வார்த்தையை ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்லவர் பாருங்க. உண்மையாகவே அவர் வாலிபனாய் வாழ்ந்த நாட்களில எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் இருக்கீங்க, இன்னைக்கு வீட்டுல ஒரு தாய் தகப்பனை கனம் பண்றோமா? பாருங்க, யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல உன் தாயும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற வாக்கை அவர் அப்படியே நிறைவேற்றினார். இருக்கிற காலம் வரைக்கும் அவர் கனம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களில் இருக்கிற அநேக தன் தாயை கனம் பண்றாங்களா, தகப்பனை கனம் பண்றாங்கன்னா, வயசாயிடுச்சு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு ஒதுக்கிடுறோம், இல்ல நம்ம ஒரு வேளையில அவங்களை மதிக்காமையே தள்ளிடுறோம். இன்னைக்கு நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. எவ்வளவுதான் நம்ம வளர்ந்திருந்தாலும் நமக்குன்னு ஒரு தாய் தகப்பன் கர்த்தர் இந்த பூமியில கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம்னா போகிற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்பு அடுத்த காரியமா இருந்தாலும் பார்க்க வேண்டிய முறைமையில ஒரு விஷயம் இருக்கிறது. பாருங்க, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். ஆனா தன் தாயும் என்ன பண்ணுகிறார்? ஒரு பொறுப்பான ஒரு பிள்ளையாக தன்னுடைய கூடவே இருக்கிற அந்த சீஷர் கையில ஒப்பு கொடுத்துட்டு போறார். அல்லேலூயா. பராமரிக்கிறார். அந்த தாயை கடைசி வரைக்கும் பராமரிக்க ஒரு வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்துட்டு போகிறார். அல்லேலூயா. நாமும் அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, உங்கள் நாட்கள் இந்த பூமியில நீடித்து இருக்கணும்னா உன் தாயும் உன் தகப்பனையும் நீ கனம் பண்ண வேண்டும் என்று சிலுவையிலே கர்த்தர் நமக்காக சொல்லி இருக்கிறார். இயேசு எவ்வளவு நல்ல தெய்வமா இருக்கிறார் பாருங்க. ஏன் யோவான் கிட்ட போய் ஆண்டவர் சொல்லணும் இந்த வார்த்தையை அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருந்த நாட்கள்ல 12 சீஷர்கள ஒருத்தர் யூதாஸ் அவர் காட்டி கொடுத்து துரோகம் செய்கிறார். மத்த இருந்த 11 சீஷர்கள 10 பேர் ஓடியே போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது ஒரே ஒரு சீஷன் தான். அந்த சீஷன் இடத்துல பொறுப்பா இருக்கிறான். இவன் கண்டிப்பா இந்த தாயை பார்த்து கொள்வான் என்று அவன் விசுவாசித்து ஆண்டவர் அவன் மீது வைத்த நம்பிக்கையின் பையில அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் ஏதோ தானோ எங்கேயாவது தாய் தான் வயசாயிடுச்சு, சரி ஒருத்தர் போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடலாம், இல்ல தகப்பனுக்கு ஏதாவது பணம் கொடுத்து அவங்கள ஒதுக்கிடலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில வளர 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 தன் தாய் தகப்பனை நம்ம நிராகரிக்கிற பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். இல்ல வாலிபர்களே, உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீங்கள் உண்மையாகவே உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சிலுவையில 3ஆம் வார்த்தையை அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. எவ்வளவு பொறுப்பாய் தன்னுடைய வேலையில எவ்வளவு பெரிய வேலை இருக்கு. இதுக்கப்புறம் அவர் மரிக்கணும், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கணும், தன்னுடைய சீஷர்கள் எல்லாரையும் காணணும், எவ்வளவு ப்ராசஸ் நிறைய வச்சிருக்கிறாரு. அதற்கு மத்தியில என் தாய் இவ்வளவு நாள் என்னை காப்பாற்றி வந்தார்கள், இந்த பூமிக்கு இந்த தாய் மூலமா ஒரு வழி இருந்தது, அவர்களை நம்ம பொறுப்பா ஒரு இடத்துல வச்சுட்டு போவோம் என்று ஒரு உணர்வோட ஒரு மகனாக சரியாய் நடந்து கொண்டார். அருமையான வாலிபர்கள், நீங்கள் ஒன்றை மறந்துடக்கூடாது. உண்மையாகவே முதியவர்கள் இல்லைன்னா, தாய் தகப்பனார் வீட்டுல இல்லைன்னா அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது. உனக்கு முந்தின ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகளா நீங்கள் காணப்பட வேண்டும். முந்தின அவங்களுக்கு ஆலோசனை நிறைய ஆண்டவர் கொடுத்திருப்பாரு, அவர்களை திட்டமாய் கர்த்தர் நடத்திருப்பாரு. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆமென். சோ இந்த வாலிப நாட்களில நீங்க எல்லாத்தையும் அணைச்சுக்கிட்டு அரவணைச்சிட்டு போற மாதிரி, எல்லா விஷயத்தையும் கத்துக்கிட்டு போற மாதிரி உன் தாயின் தகப்பனையும் நீ கனம் பண்ணி அவர்களையும் அரவணைத்துக் கொண்டு கடந்து செல்லு. அப்பொழுதுதான் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சிறந்திருக்கும். இந்த பூமியிலும் நீ வாழ்ந்திருப்பாய்.
பொறுப்பாய், ஆமென் ஹல்லேலூயா, அவர் திட்டமாய் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றினார். அவர் நிறைவேற்றினது போலவே சிலுவையில் இருக்கும்போதே தன்னுடைய பொறுப்பை இந்த பூமியில் அவர் நிறைவேற்றினது போலவே நாமும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். இந்த பிரசங்கத்தை கேட்கிற நீங்களும் இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணி பொறுப்பாய் காத்து கொள்ளுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கனம் பண்ணுங்க, அசட்ட பண்ணாதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே நீர் பேசின வேத வசனத்தின்படி வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொரு வாலிபர்களும் தன்னை உணர்ந்து தன்னுடைய பெற்றோரை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே, பொறுப்பாய் பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவரே அந்த அறிவு ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் தயவாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.